friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முட்டையை ஒரு capsicum குள்ள வச்சு குக் பண்ண போறோம். முட்டையில capsicum ஓட flavors எல்லாம் ஆட் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நீங்க ரொம்ப ஈஸியா கொஞ்சம் ingredients வச்சு செஞ்சிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு விட்டுட்டு நல்லா ஒரு 1 minute அடிச்சிருங்க. இப்போ 1 மினிட்ல நல்லா ஃப்ளஃபி ஆயாச்சு. சோ ஒரு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லா இன்கிரீடியன்ஸும் கலந்தாச்சு. ஸோ கொஞ்சமாக மல்லி இலைகளை பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டை ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதோட டாப்பை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதைகளை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 கேப்சிகமும் ரெடி பண்ணிட்டு முட்டை மிக்சரை உள்ள சேர்த்துடலாம். இப்போ டாப் அகைன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு டூத் பிக் வச்சு சீல் பண்ணிடலாம். இப்போ 2 கேப்சிகமும் ரெடி ஆயாச்சு. ஒரு பேக்கிங் ட்ரேல வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சமாக உப்பும் மிளகும் மேலே தூவிடலாம். இப்போ நம்ம கேப்சிகம் 2 பேக்காக ரெடியாக இருக்கு. இதை 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். இப்போ உங்கள் கேப்சிகம் எக் ரெடி ஆயாச்சு. டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சூடாக கெச்சப் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.